ஹலோ லிசனர், நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். எந்த ஒரு லென்த்தி இன்ட்ரடக்ஷனும் இல்லாம நாம நேரடியா கண்டென்ட்டுக்கு போயிடலாம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம மே 10 and 11 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். நேஷனல் பாலிசியில ஆரம்பிச்சு குளோபல் அஃபேர்ஸ் வரைக்கும் நிறைய முக்கியமான மாடியூல் கேட்டகரிஸ் இதுல கவர் ஆகுது. ஆமா. அண்ட் லிஸ்னர், நாம டிஸ்கஸ் பண்ற இந்த எக்ஸாம் அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் ஆகுது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சோ லெட்ஸ் டைவ் இன். நம்ம முதல்ல ஜன் சுரக்ஷா பத்தி பார்க்க போறோம். ரைட். மே 9, 2015ல கொல்கத்தால பிஎம் நரேந்திர மோடி லான்ச் பண்ண ஜன் சுரக்ஷா திட்டங்கள் இப்போ 11 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பெஞ்ச்மார்க்ல இது ஒரு மிகப்பெரிய மைல்கால். 11 வருஷம். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த 3 மேஜர் ஸ்கீம்ஸோட எக்ஸாக்ட் டேட்டா பாயிண்ட்ஸை நாம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் PMJJBY, அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். இதோட நோடல் ஏஜென்சியா LIC அண்ட் பார்ட்னர் பேங்க் செயல்படுறாங்க. இதோட பிரீமியம் ரொம்ப கம்மி தானே? ஆமா, பிரீமியம் RS டுடே தான். அதாவது வருடத்துக்கு RS 436 ஆட்டோ டெபிட் ஆகும். இதுல RS 2 lakh கவர் கிடைக்குது. ஏஜ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 18 to 50 இயர்ஸ். ஓகே. அந்த சோர்ஸ்ல 30 டே லீன் பீரியட்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கரெக்ட். 30 டே லீன் பீரியட்னா என்ரோல் பண்ண முதல் 30 நாட்களுக்கு நார்மல் டெத் கவர் கிடையாது. ஆக்சிடென்டால நடந்தா மட்டும்தான் கவர் ஆகும். இதுல இப்போ வரைக்கும் 27.43+ crore என்ரோல்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல 12.72 crore ஃபீமேல்ஸ். வாவ். பே அவுட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு? பே அவுட்ஸ் பாத்தீங்கன்னா 10,75,625 கிளைம்ஸ்க்கு மொத்தம் 21,15,125.50 crore வழங்கப்பட்டிருக்கு. தட்ஸ் மேசிவ். ஓகே, அடுத்த ஸ்கீம் PMSBY. இது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். இதோட நோடல் ஏஜென்சி மோஃபி மற்றும் PSGICs, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இதோட பிரீமியம் இன்னும் கம்மி, அதாவது ₹2 per month. இதுலயும் 2 lakh rupees கவர் கிடைக்குது. என்ரோல்மெண்ட்ஸ் 58.9 crore plus கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் இதோட பே அவுட்ஸ் 1,84,662 கிளைம்ஸ்க்கு 3,66,752 crores செட்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்கீம் APY, அதாவது அடல் பென்ஷன் யோஜனா. ரைட். இதோட நோடல் ஏஜென்சி PFRDA அண்டர் NPS. இது 18 to 40 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிற நான் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஆமா. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ்க்கு பிறகு கேரண்டீடாக 1,000 rupeesல இருந்து 5,000 rupees per month கிடைக்கும். ஸ்பௌசல் செக்யூரிட்டி மற்றும் கார்பஸ் ரிட்டர்னும் உண்டு. இதுல என்ரோல்மெண்ட்ஸ் 9.04 crore plus ஆக இருக்கு. இந்த ஆட்டோ டெபிட் பிரீமியம் பார்க்கும்போது இது எக்ஸாக்ட்டா ஒரு OTT சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. ஆனா இது நம்ம எதிர்கால லைஃப்கான மிகப்பெரிய சேஃப்டி நெட். சூப்பர் அனாலஜி. சரி, நாம இப்போ கவர்னன்ஸ் மற்றும் ஜஸ்டிஸ் பிரிவுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். நேஷனல் கவர்னன்ஸ் ஆர்கிடெக்சர்ல டாக்ஸேஷனை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட். ஓ, அந்த GST/STA பத்தியா? எஃபெக்டிவ் April 1, 2026 முதல் MoF empowers GSTATனு படிச்சேன். கரெக்ட். பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் GST இப்போ நேஷனல் அப்பலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்ஸ், அதாவது NAAR ஆக செயல்படும். இதோட மேண்டேட் என்னன்னா CGST Act 2017 செக்ஷன் 101A, 1A அண்ட் 100B கீழ் வர டைவர்ஜென்ட் அட்வான்ஸ் ரூலிங்ஸை தீர்ப்பதுதான். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுல ஒரு பிரசிடென்ட், ஒரு ஜுடிஷியல் மெம்பர் மற்றும் 2 டெக் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அடுத்து ஜுடிஷியரியில SCBA, அதாவது சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன்ல உமன்ஸ் கோட்டா பத்தி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. எஸ், 2027-2028 முதல் SCBAல பெர்மனன்ட் விமன் ஓன்லி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட சுப்ரீம் கோர்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா April 27, 2026 ஆர்டரை மாடிஃபை பண்ணி செக்ரட்டரி மற்றும் 5 எக்ஸிக் போஸ்ட்ஸை 2026-27க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஏன்னா செக்ரட்டரி ரோலுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு கவர்னன்ஸ் டாபிக், சென்சஸ் 2027 QR கோட் சிஸ்டம். 30 lakh எனுமரேட்டர்ஸ் டிப்ளாய் பண்ண போறாங்க. ரைட். இதோட ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். சிட்டிசன் ஸ்கேன்ஸ் மொபைல் QR, அப்புறம் ஐடென்டிட்டி வெரிஃபைட் ஆகும், கடைசியா டிஜிட்டல் டேட்டா என்ட்ரி நடக்கும். இதுல எரர்ஸ் ரொம்பவே குறையும். இதோட phase 1 டேட்ஸ் April 1, Sep 30, 2026,
செல்ஃப் எனுமரேஷன் பைலட் எங்க நடக்குது? நோய்டா மற்றும் காசியாபாத்ல மே 7/21, 2026ல நடக்குது. இது சென்சஸ் ஆக்ட் 1948 கீழ நடக்கும் ஒரு யூனியன் சப்ஜெக்ட். பர்ஃபெக்ட். சென்சஸ் டேட்டால இருந்து இப்போ நாம ஹெல்த் பாலிசிக்கு மூவ் ஆகலாம். ஜனானி பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லுங்களேன். ஜனானி பிளாட்ஃபார்மை MoHFW அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு LDRS, அதாவது லாஞ்சிடியூடினல் டிஜிட்டல் ரெக்கார்ட் சிஸ்டம். இதுல QR, MCH கார்ட்ஸை உருவாக்குறாங்க. இதுல ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்காங்க. UWIN + போஷன் + ஆபா = இன்டர்ஆப்பரபிள் டிஜிட்டல் ஹெல்த் கேர். எக்ஸாக்ட்லி. இன்டர்ஆப்பரபிள்னா எல்லா சிஸ்டமும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கும். அடுத்து ESIC நேஷன் வைட் ஹெல்த் செக்கப்பை டாக்டர் மன்சுக் மண்டாவியா டெல்லியில லான்ச் பண்ணாரு. ஆமா, நியூ லேபர் கோட்ஸின் கீழ் 40 இயர்ஸ் உள்ள வர்க்கர்ஸ்க்கு ஃப்ரீ ஆனுவல் ஸ்கிரீனிங் இதுல கொடுக்கறாங்க. தட்ஸ் கிரேட். ஓகே, இன்னோவேஷனை பத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. CSIR, CRRI மற்றும் BPCL இணைந்து ஃபீனிக்ஸ் ஜியோ செல் உருவாக்கியிருக்காங்க. ஃபீனிக்ஸ் ஜியோசெல் அப்படின்னா என்ன? இது 100% மிக்ஸ்டு பிளாஸ்டிக் வேஸ்டால் உருவாக்கப்பட்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D ஹனிகோம்ப் ஜியோசெல். இதோட பைலட் ப்ராஜெக்ட் NH148NAல ஜூலை 11, 2025ல நடக்க போகுது. இது இந்தியா அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம்பெற்றிருக்கு. பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு ரோடு போடுறது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. அடுத்து ஏஐல என்ன MOU சைன் ஆயிருக்கு? இந்தியா AI, அதாவது அவங்க கம்ப்யூட் அண்ட் இன்ஃப்ரா கொடுக்கறாங்க. அவங்களும் ICMRம் சேர்ந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. அவங்க பயோமெடிக்கல் டேட்டா ப்ரொவைட் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிள் AI ஹெல்த் கேருக்காக மிடாஸ் ஃப்ரேம்வொர்க் மற்றும் AI கோஷ் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. வாவ்! அதோட CSIR, NICPR மற்றும் RIS இடையே குளோபல் சவுத்கான STI பாலிசி அண்ட் டிப்ளமசியை வலுப்படுத்த ஒரு MOU சைன் ஆயிருக்கு, ரைட்? ஆமா, இப்போ நாம ஸ்டேட் அஃபேர்ஸ் ரேடார்க்கு வருவோம். ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மைல்ஸ்டோன்ஸ்ல ஜார்க்கண்டோட எஜுகேஷன் டேட்டா நிஜமாவே சூப்பரா இருக்கு. எஸ், UDIS+ அண்ட் நீத்தி ஆயோக் தரவின்படி 2024-25ல அவங்க 0% பிரைமரி ட்ராப் அவுட்டா அடைஞ்சுள்ளார்கள். 2014-15ல இது 6.41% ஆக இருந்துச்சு. ஆனா GER ட்ரெண்ட்ஸை கவனிங்க. பிரைமரி GER 92.5% குறைந்துள்ளது. ஆனா செகண்டரி 72% ஆக உயர்ந்துள்ளது. இதுல சேலஞ்சஸும் இருக்கு. 86,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் 99,565 டீச்சர் வேகன்சிஸ் இருக்கு. ஹவுசிங்ல கலக்கிட்டு இருக்காங்க. PMAY 2.0ல டாப் பெர்ஃபார்மர் அவங்க தான். ஆமா, launched in Sep 2024, March 2025, March 2026 வரையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். 24,625 sanctioned, அதுல 2,008 completed. Recent news படி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் 3D செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட்கான ஃபவுண்டேஷன் கூட ஒடிஷாவில் தான் அமைக்கப்பட்டது. நைஸ். மிசோரம்ல என்ன நடக்குது? ஐசோல்ல ஃபர்ஸ்ட் ரீஜனல் கோஆபரேட்டிவ் ரிஃபார்ம் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அண்டர் சாக்கர் சே சம்ரித்தி. இதோட ஃபோக்கஸ் கிரெயின் ஸ்டோரேஜ் மற்றும் பாரத் ஆர்கானிக்ஸ். அதோட ரீசெண்டா மிசோ லாங்குவேஜை 8th ஸ்கெட்யூல்ல சேர்க்க அசெம்பிளி ரெசல்யூஷனும் நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ வெஸ்டர்ன் எனர்ஜி அண்ட் ஏவியேஷன் பாலிசிஸ்க்கு போலாம். மகாராஷ்டிரா கம்ப்ரெஸ்ட் பயோகேஸ் பாலிசி 2026க்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ரைட். இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 500 crore rupees for FY 2026-27. இதோட மேண்டேட் என்னன்னா per project 200 tons organic waste day process பண்ணணும். இதுல இன்சென்டிவ்ஸ் எப்படி கொடுக்கறாங்க? VGF, அதாவது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் up to 75 lakhs வரை தராங்க. மேக்ஸ் 15 crore ப்ராஜெக்ட் பிளஸ் 2.5% SGST ரீஃபண்ட். ஆனா 2-year ஆபரேஷனல் டெட்லைன் இருக்கு. ஓகே. ரீசெண்டா மகாராஷ்டிரா அவங்களோட AI பாலிசி 2026க்கும் கேபினெட் ஒப்புதல் கொடுத்தாங்க. டார்கெட் 10,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 1.5 lakh jobs by 2031. கரெக்ட். அடுத்து குஜராத் ஏவியேஷன் ஹப். CM பூபேந்திர பட்டேல் கிஃப்ட் சிட்டி காந்திநகர்ல IALFS 2.0வை இனாகிரேட் செய்தார். இதோட டார்கெட்ஸ் ரொம்ப ஆம்பிஷியஸ். 2035க்குள்ள இந்தியா 3rd largest ஏவியேஷன் மார்க்கெட் ஆக மாறும்னு சொல்லியிருக்காங்க. வித் 2,250 ஏர்கிராஃப்ட். லக்ஷத்வீப்புக்கு சீ பிளேன்ஸும் அறிவிக்கப்பட்டிருக்கு. KPMG ஈகோசிஸ்டம் ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ குளோபல் இன்டகிரேஷன் டாபிக் வருவோம். BIS ஸ்பேஸ் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் நியூ டெல்லியில நடக்குது. இது 35th plenary of ISO TC20 SC14, அதாவது ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இந்தியா முதல் முறையாக May 4, 8, 2026ல பாரத் மண்டபம்ல இத தொகுத்து வழங்குது. சேஃப்டி புரோட்டோகால்ஸ். பிரிக்ஸ்ல இந்தியாவோட ரோல் இப்போ என்ன?
இந்தியாஸ் பிரிக்ஸ் 2026 சேர்ஷிப்ல MSMEக்கு பெரிய ஃபோக்கஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் SME ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஏப்ரல் 24, 2026ல நடந்துச்சு. இதோட அஜெண்டா என்ன? Financial Inclusion and FinTech Ecosystems under BRICS Partnership on New Industrial Revolution. இந்தியா மொத்தம் 3 WG மீட்டிங்ஸ் மற்றும் இனாகுரல் MSME ஃபோரமா ஹோஸ்ட் செய்ய உள்ளது. அதோட இந்தோர்ல ஜூன் 2026ல பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் நடக்க போகுது. ஓகே, ஃபைனான்ஷியல் ரெகுலேஷனை பத்தி பார்க்கலாம். RBI பெனல்டிஸ் நிறைய போட்டிருக்காங்களே. ஆமா, எஸ் பேங்க்குக்கு 31.80 லேக் பெனல்டி. ரீசன் வந்து KYC நான் கம்ப்ளையன்ஸ். அதாவது அவங்க சென்ட்ரல் KYC ரெக்கார்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஐடென்டிஃபையர்ஸை பயன்படுத்த தவறிட்டாங்க. ஹிந்துஜா ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதாவது ஹிந்துஜா ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கும் பெனல்டி போட்டிருக்காங்களா? ஆமா, அவங்களுக்கு 1.80 லட்சம் பெனால்டி. ரீசன் வந்து NHB ஆக்ட் 1987 இன் செக்ஷன் 52A கேல் கவர்னன்ஸ் நான் கம்ப்ளையன்ஸ். செபியோட IRRA வித்ட்ராவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்வெஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆக்சஸ் பிளாட்ஃபார்மை உடனடியாக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது அக்டோபர் 1, 2023ல தான் லான்ச் ஆச்சு. ஆனா புரோக்கர்ஸ் அதை பயன்படுத்தாததால் ஸ்ட்ரக்சரலி ரிடண்டன்ட் என கருதப்பட்டது. வெயிட், எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. IRRA மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை புரோக்கர்ஸ் எப்போதுமே பயன்படுத்தவில்லைன்னு சொல்றது ரெகுலேட்டரி பிளானிங்ல உள்ள ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப்பை வெளிப்படுத்துதா? இது ஒரு நல்ல கேள்வி. ரெகுலேட்டரி பாடிஸ் பல நேரங்கள்ல தியரிக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க. ஆனா பிராக்டிக்கல் அடாப்ஷன்ல இஷ்யூஸ் வரும். அதனால தான் இப்போ ஆல்டர்னேட் கோல்ட் சைட்ஸ் வழியாக கண்டின்ஜென்சி பூல் ட்ரேடிங் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேக் சென்ஸ். ரீசெண்டா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் நெட்வொர்த் ரிக்வயர்மெண்ட்ஸை கணக்கிட புதிய ஃப்ரேம்வொர்க்கை செபி ப்ரொபோஸ் பண்ணதும் நாம இங்க லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேட் ஃபிஸ்கல் டிசிப்ளின் டாபிக் மோஃபோட த சாஸ்கி ஃப்ரேம்வொர்க். எஸ், இதுல பூல் வந்து 3000 crore priority access. லார்ஜ் ஸ்டேட்ஸ்க்கு 250 crores, மிட் ஸ்டேட்ஸ்க்கு 200 crores, ஸ்மால் எனிக்கு 150 crores. இதோட வெயிட்டேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கே. ஆமா, 50% டெட் மேனேஜ்மெண்ட், 30% borrowing discipline, 20% fiscal transparency. ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் தான். borrowing deviation 10% இருக்கணும். Q4 borrowing annualல 30% தாண்டக்கூடாது. அண்ட் December 15, 2026க்குள்ள கேபினெட் அப்ரூவ்ட் மீடியம் டேர்ம் டெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது MTDS பப்ளிஷ் செய்யப்பட வேண்டும். GRAI ரேங்கிங்ஸ்ல யாரு டாப்? GRAI அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அசஸ்மெண்ட் அண்ட் இண்டெக்ஸ்ல ரேங்க் 1 இன் குரூப் A வந்த DFS இன்சூரன்ஸ் டிவிஷன், ரேங்க் 5 வந்து DFS பேங்கிங் டிவிஷன். அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கான வயபிலிட்டி பிளான் 2.0வையும் DFS அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சூப்பர். கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ல மேஜர் பேங்கிங் M&A பத்தி சொல்லுங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் எக்ஸ்பான்ஷன். அவங்க AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மற்றும் ஃபெடரல் பேங்க்ல அப் டு 9.99% ஸ்டேக் அக்வயர் பண்ண RBI அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்ட் FEMA 1999க்கு உட்பட்டது, ரைட்? ஃபேர்ஃபேக்ஸ் இந்தியாவோட IIFL இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய நியூஸ் ஆச்சு. கரெக்ட். இன்வெஸ்டர் வந்து ஃபேர்ஃபேக்ஸ் இந்தியா, அதாவது பிரேம் வட்சா வாயா FIH மொரீஷியஸ். டீல் வேல்யூ வந்து ₹2000 crore கேபிட்டல் இன்ஃபியூஷன், ஷேர் பிரைஸ் ₹350 per share. இதோட டார்கெட் ஸ்டேக் என்ன? தற்போதைய 30.5%ல இருந்து குறைந்தபட்சம் 51%ஆ IIFL கேபிட்டல் சர்வீஸ்ல உயர்த்த உள்ளார்கள். இது அவங்களுக்கு 2 போர்ட் டைரக்டர் நாமினேஷன்ஸே வழங்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் அசெட்ஸ் அண்ட் ஹைப்பர்சோனிக் ப்ரொபல்ஷன் பிரேக் த்ரூஸை பத்தி பார்க்கலாம். DRDO ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டர் டெஸ்ட். இது ஒரு மேசிவ் அச்சீவ்மெண்ட். டெக் வந்து ஆக்டிவ்லி கூல்டு ஃபுல் ஸ்கேல் ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டர். இது ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் கேப்பபிலிட்டியை குறிக்குது. இதுல லிக்விட் ஹைட்ரோகார்பன் எண்டோதெர்மிக் ஃபியூவல் பயன்படுத்தி 1200 செகண்ட்ஸ் ரன் டைமை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆமா, இது DRDL at SCPT ஃபெசிலிட்டி ஹைதராபாத்ல May 9, 2026ல நடந்துச்சு. அடுத்து நேவில பாத்தீங்கன்னா ICGS அச்சால் கமிஷனிங். இது அதம்யா கிளாஸ் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல். அச்சால் அப்படின்னா ஃபர்ம் அர்த்தம். கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இதை பில் பண்ணிருக்காங்க. அதுவும் 50% இண்டிஜினஸ். இதோட ரோல் வந்து கோஸ்டல் சர்வேலியன்ஸ், SAR மற்றும் ஆன்டி ஸ்மக்லிங். அடுத்து 5th ஃப்ளீட் சப்போர்ட் ஷிப், அதாவது FSS. ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் விசாகப்பட்டினம்ல இதுக்கான ஸ்டீல் கட்டிங் செரிமனி நடந்துச்சு. ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா 40,000 tons டிஸ்பிளேஸ்மெண்ட். டெலிவரிஸ் mid-2027ல ஸ்டார்ட் ஆகும். இது இந்தியன் நேவியோட ப்ளூ வாட்டர் கேப்பபிலிட்டிஸை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ சயின்டிஃபிக் ஃப்ரண்டியர்ஸ் கூறுவோம். ஸ்பேஸ் ரெகானசன்ஸ்ல பிக்செல் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வின் பண்ணிருக்காங்க.
ஆமா, கமர்ஷியல் ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் டேட்டாவுக்காக US நேஷனல் ரிகனேசன்ஸ் ஆஃபீஸ் NRO கான்ட்ராக்டை பிக்செல் வென்றுள்ளது. 2025ல லான்ச் ஆக போற ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷனை இதுக்கு பயன்படுத்துறாங்க. அண்ட் பாத்ஃபைண்டர் ஆர்பிட்டல் டேட்டா சென்டருக்காக பிக்செல் மற்றும் சர்வம் AI பார்ட்னர் செய்துள்ளனர். JGU DAS CA அக்ரெடிடேஷன் பத்தி நியூஸ் வந்திருக்கே. எஸ், டேட்டா சயின்ஸ் கவுன்சில் ஆஃப் அமெரிக்கா அக்ரெடிடேஷன் பெற்ற இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆக OP ஜிந்தல் குளோபல் யூனிவர்சிட்டி உருவெடுத்துள்ளது. இது WDSAI ஃப்ரேம்வொர்க் கீழ் 2031 வரை வேலிட். CSIR IIP IP மஹோத்சவ் மே 8 அன்று ராஷ்டிரிய பௌதிக் சம்பதா மஹோத்சவா அனுசரிக்கப்பட்டது. அண்ட் லக்ஷ்யா 2047 சென்டர் பத்தி சொல்லுங்க. இது பாரல் யூனிவ்ல டாக்டர் ஜிதேந்திர சிங்கால் லான்ச் பண்ணப்பட்டது. ஃபோக்கஸ் ஆன் 9 ஃபியூச்சர் டெக் டொமைன்ஸ். இதுல கீ டேட்டா என்னன்னா, நேஷனல் குவாண்டம் மிஷன் 3 வருடங்களில் 1000 கிலோமீட்டர் செக்யூர் காம்ஸை எட்டியுள்ளது. வாவ்! அண்ட் இந்தியா 1 lakh பேட்டன்ஸே கடந்துள்ளது. ஓகே, நாம இப்போ குளோபல் அண்ட் நேஷனல் அப்பாயின்மெண்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இந்தியாஸ் தேர்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS ஆக LT Gen ரிட்டையர்ட் NS ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்கிறார். assumes ஆஃபீஸ் May 30, 2026. இவர் அனில் சௌஹானுக்கு பின் பதவியேற்கிறார். அதே மாதிரி இந்தியாஸ் 27th சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் CNS ஆக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பொறுப்பேற்கிறார். ஃப்ரம் May 31, 2026. இவர் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாட்டிக்கு பின் பதவியேற்கிறார். கார்ப்பரேட் டிப்ளமசியில ஃபிக்கியோட சவுதி இந்தியா பிசினஸ் கவுன்சில் SIBCயின் கோச்சேராக பிரியங்கா மித்தல் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் சேர் சித்திக் அஹ்மத் ஆவார். குளோபல் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல பல்கேரியா PM ஆக ரோமன் ராதெவ் பதவியேற்கிறார். He is the former president and இது 8th election in 5 years. கோஸ்டரீகா பிரசிடென்ட்டாக லாரா விர்ஜீனியா பெர்னாண்டேஸ் டெல்காடோ பொறுப்பேற்கிறார். அவங்க PPSO பார்ட்டி. பைனலா ஹிஸ்டாரிக்கல் மார்க்கர்ஸ் அண்ட் ஒபிச்சுவரிஸ். May 8 வேர்ல்ட் தலசீமியா டே. இது 1994ல பானோஸ் எங்லெசோஸால் நிறுவப்பட்டது. 2026 தீம் என்னன்னா ஹிடன் நோ மோர், ஃபைண்டிங் தி அன்டயக்னோஸ்ட், சப்போர்ட்டிங் தி அன்சீன். May 8-9 வந்து WWI ரிமெம்பரன்ஸ், அதாவது டைம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன் ஃபார் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைவ்ஸ் டியூரிங் WWI. இது 81st ஆனிவர்சரி. May 11 நேஷனல் டெக்னாலஜி டே. 1998 போக்ரன் நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் ஆபரேஷன் சக்தியை நினைவு கூறுகிறது. 1999ல PM வாஜ்பாயால் இனிஷியேட் செய்யப்பட்டது. ஒபிச்சுவலியா மோகன் சிங் 78 வயசுல இறந்துட்டாரு. ஃபார்மர் இந்தியா ஃபுட்பால் மிட்ஃபீல்டர். 1972ல பர்மாக்கு எதிராக டெபியூ செய்தார். ஈஸ்ட் பெங்கால்காக 11 கோல்ஸ், மோகன் பகான்காக 3 கோல்ஸ் அடித்துள்ளார். டுரான் கப், ரோவர்ஸ் கப், IFA ஷீல்ட் வென்றுள்ளார். ஆமா, லிஸ்னர், நீங்க இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா your preparation is definitely on point. இப்போ ஒரு ஹை yield knowledge செக் பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் 5 questions கேக்குறேன், எக்ஸ்பர்ட் பதில் சொல்வாங்க. கவனிங்க. I am ready. Question 1. MOF's நியூ SASCI ஸ்கீம்ல டெட் மேனேஜ்மெண்ட்க்கு எவ்ளோ வெயிட்டேஜ் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் MTDS எப்போது பப்ளிஷ் செய்யப்பட வேண்டும்? ஆன்சர் வந்து 50% வெயிட்டேஜ் அண்ட் December 15th, 2026க்குள்ள MTDS பப்ளிஷ் செய்யப்பட வேண்டும். கரெக்ட். Question 2. 2024-25ல 0% பிரைமரி ட்ராப் அவுட் ரேட்டாய் அடைந்த இந்திய மாநிலம் எது மற்றும் அதன் செகண்டரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER என்ன? அந்த மாநிலம் ஜார்க்கண்ட் அண்ட் அதோட செகண்டரி GER வந்து 72%. Perfect. Question 3. DRDO-இன் actively cooled full-scale scramjet combustor 1200 seconds run time-ஐ எட்டியது. இது எந்த ஸ்பெசிஃபிக் ஃபெசிலிட்டியில் நடத்தப்பட்டது? இது ஹைதராபாத்ல உள்ள DRDL at SCPT ஃபெசிலிட்டியில் நடத்தப்பட்டது. சூப்பர். Question 4. PMJJBY லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்கான ஸ்பெசிஃபிக் ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மற்றும் எக்ஸாக்ட் லீன் பீரியட் என்ன? ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 18 to 50 years மற்றும் 30-day லீன் பீரியட் உள்ளது. லாஸ்ட் கொஸ்டின். Question 5. ஹிந்துஜா ஹவுசிங் ஃபினான்ஸ் மீது RS 1.80 lakh பெனால்டி விதிக்கும்போது RBI NHB Act 1987-இன் எந்த செக்ஷனை சுட்டிக்காட்டியது? அவங்க செக்ஷன் 52A சுட்டிக்காட்டினாங்க. வாவ்! இந்த செஷன்ல நாம ஜன் சுரக்ஷால ஆரம்பிச்சு GSTAT, டெக்மோயூஸ், ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் எக்கச்சக்கமான டேட்டா பாயிண்ட்ஸை அலசிட்டோம். ஆமா, இது எல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. லிசனர்ஸ், ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்.
பாலிசி அப்டேட்ஸ் மற்றும் பெனால்டிஸை தாண்டி கவர்னன்ஸ் மற்றும் டெக்னாலஜியில ஏற்படும் இந்த மாற்றங்கள் இந்தியாவின் குளோபல் பிரசன்ஸை எப்படி நிரந்தரமாக மாற்றப் போகிறதுன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. That's a very provocative thought. எக்ஸாக்ட்லி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு உதவியாக இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். கீப் ஸ்டடிங், கீப் அனலைசிங். See you.